என்னதான் விதவிதமாக புது புதுசாக டிஷ்ஷஸ் வந்தாலும் பிரியாணிக்கான ஃபேன்ஸும் மவுஸும் குறையவே குறையாதுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்டைல் பிரியாணிக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்காங்க. சரி வாங்க அதை எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். ஒரு கிலோ பிரியாணி அரிசி, அதாவது பாஸ்மதி அரிசி, தண்ணி அரிசி முழுகிற அளவுக்கு ஊற்றி கழுவிக்கலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், டீஸ்பூன் இல்லை டேபிள் ஸ்பூனு அளவு பார்த்துக்குங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, கல்பாசி, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு வதக்கலாம். அரை கிலோ வெங்காயம் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கலாம். தக்காளி ஒரு 5 தக்காளி, அதிகமாக போட்டிங்கன்னா புளிக்க ஆரம்பிச்சிடும். 10 பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கரம் மசாலா. பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வரும். ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு கொத்தமல்லி போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ஒரு கிளாஸ் தயிர். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டீஸ்பூன். ஒரு கிளறி விட்டுடலாம். இப்போ சைடில் சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கன் 1 கிலோ சிக்கனு, இது ஆல்ரெடி நல்லா கழுவி வச்சுருக்கு. இப்போ மஞ்சள் போட்டு பிரட்டி வச்சுக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள், மஞ்சள் போட்டு கிளறி வச்சு சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் இப்போ சிக்கனில் நல்லா படுற மாதிரி ஃபுல்லாக நல்லா 2 கிண்டிடுங்க. உப்பு இப்போ ஒரு கையளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம் சிக்கன் வேகிறதுக்காக. இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கே தான் தப்பு பண்ணுவாங்க. தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி அரிசி எந்த பாத்திரத்தில் எடுக்கிறோமோ அதை விட டபுள் மடங்காக எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ 4 உலாக்கு அரிசி எடுக்கிறோன்னா 8 உலாக்கு தண்ணி ஊற்றணும். அந்த மாதிரி தான். ஒரு கிண்டு விட்டுட்டு உப்பு இப்போ செக் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நாங்கள் போட்டது உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் திருப்பி ஒரு அரை கையளவு உப்பு போட்டுக்கிட்டோம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 8 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி வச்சிடலாம். லெமன் ஒரு அரை பழம் புளிஞ்சி ஊற்றிட்டு பிரியாணி அரிசி இப்போ ஆட் பண்ணிடலாம். 1 கிலோ பிரியாணி அரிசி.
நல்லா ஒரு 2 கிண்டு கிண்டிட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மேலே வெயிட்டுக்கு ஏதாவது வச்சுட்டோன்னா வாசனை கொஞ்சம் வெளியே வராமல் இருக்கும். உள்ளே டம்மாக இருக்கனால வாசனை நல்லாயிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. செம வாசனையாக இருக்குது. தண்ணியெலாம் வற்றிடுச்சு. ரைஸும் நல்லா வெந்துடுச்சு. 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் கழித்து பார்க்காதீங்க. நடுவில் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா சப்போஸ் தண்ணி வற்றிடுச்சுன்னா உங்களுக்கு அரிசிலாம் தீஞ்சு போயிடும். அதனால் நடுவில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. பிரியாணி நல்லா சூப்பராக வந்திருக்கு. வாசனை அப்படியே கமக்குது. கறியும் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. ரைஸும் நல்லா வெந்துடுச்சு. நல்லா ரைஸ் உதிரியாக இருக்க, ரைஸ் ஒட்டிக்காமல் இருக்க, நெய் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நிறையா டிஃப்ரெண்ட் டைப்பில் பிரியாணி இருக்குது. இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் சென்னை ஸ்டைல் பிரியாணி மாரி எங்கேயுமே வராது, டேஸ்ட்டும் வராது. கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.